ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 8/9/2025 விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 23ஆம் நாள். சூரிய உதயம் காலை 5:58 சூரிய அஸ்தமனம் மாலை 6:16 இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திர பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானை வழிபட வேண்டும். மேலும் இன்றைய விசேஷம் மகாலய பக்ஷம் ஆரம்பம். இன்று முதல் 15 நாட்கள் முன்னோர்களுக்கான தர்ப்பணங்கள் திதிகள் போன்றவற்றை செய்ய வேண்டிய நாட்கள். இந்த நாட்களிலே முன்னோர்களை நினைத்து துதித்து அதன் பிறகுதான் இறை வழிபாட்டை செய்ய வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் மாலை 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 11 முதல் மதியம் 12 வரை. இந்த நேரத்திலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம், அணிந்து மகிழலாம். அழகு சாதன பொருட்கள் வாங்கலாம். மற்ற சுபகாரியங்கள் எல்லாம் தொடங்குவதற்கு அருமையான நேரம் இந்த நேரம். இன்று கவனமாக இருக்க வேண்டிய கோரை சனி கோரை நேரம் மதியம் 2 முதல் 3 வரை. இந்த நேரத்திலே மிக மிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது, முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்றிரவு 10:20 வரை பூரட்டாதி, அதன் பிறகு உத்திரட்டாதி. இன்றைய திதி இன்று இரவு 10:52 வரை தேய்பிறை பிரதமை, அதன் பிறகு துவிதியை வருகின்றது. இன்றைய சந்திராட்டமும் சிம்ம ராசிக்கு நாள் முழுவதும் சந்திராட்டமும் மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளிலே நீல நிற ஆடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே மனம் சந்தோஷமாக இருக்கும். இன்றைய நாளிலே அலுவலகத்திலே உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கொடுப்பார்கள், வேலை பளுவை ஏற்படுத்தும் என்றாலும் சந்தோஷமாக செய்வீர்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் பெரும் வெற்றியையும் லாபத்தையும் தரும். இன்றைய நாளிலே உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். அதனால் பொருளாதாரம் திருப்திகரமாக இருந்து கடன்கள் எல்லாம் அடைகின்ற ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைத்து வாழ்க்கையிலே ஒரு நல்ல நிலைக்கு உயர்வீர்கள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி நிச்சயம் உண்டு. வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகளெல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நாள் இன்றைய நாள். சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும். தாய்வழி சொத்துக்கள் எல்லாம் கைக்கு வருகின்ற நாள். முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் அற்புதமாக இருக்கின்றது. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை நிச்சயம் கிடைக்கும். அதேபோல் கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான லாபம் உண்டு. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியம் ஒன்று இன்று நல்லபடியாக நடக்கும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்றன. தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலங்களும் வரவும் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டு. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும்.
உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். மொத்தத்தில் நல்லவை அதிகம் நடக்கின்ற நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்கி நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று மதியம் உங்களுக்கு சந்திராட்டமும் விலகுகின்றது. மதியத்துக்கு பிறகு சிம்ம ராசிக்கு சந்திராட்டமும் தொடங்குகின்றது. ஆகவே இன்றைய நாளிலே மதியம் வரை உங்களுக்கு அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஆகவே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். நேற்று போல் இன்றைய தினமும் நீங்கள் மௌனத்தை அதிகம் கடைபிடிக்க வேண்டிய நாள். மௌனத்தை அதிகம் கடைபிடித்து இறை வழிபாட்டை அதிகம் செய்ய வேண்டிய நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்கி முடிந்தால் சிவன் கோவிலுக்கு காலையிலே சென்று ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு சிவன் கோவிலிலே அமர்ந்து கோளறு பதிகம் படியுங்கள். கோளறு பதிகம் படித்தால் கிரகதோஷங்கள் விலகும், சந்திராட்டம பாதிப்புகள் விலகும். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் மதியம் வரை சந்திராட்டமும் இருக்கின்ற காரணத்தினாலே இறை வழிபாட்டை அதிகம் செய்ய வேண்டிய நாள் இன்றைய நாள். மேலும் இன்றைய நாளிலே மதியம் வரை புதிதான முயற்சிகளையோ புதிய முதலீடுகளையோ செய்ய வேண்டாம். அதன் பிறகு பார்த்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் நீங்கள் இறை வழிபாட்டை அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். அதன் பிறகு 8ஆம் இடத்துக்கு வருகின்றார். அதாவது மதியத்துக்கு மேல் உங்களுக்கு சந்திராட்டமும் துவங்குகின்றது. கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களோடு பேசும்போது கவனமாக பேச வேண்டும். உங்களுடைய உடல் நலத்திலே அக்கறை காட்ட வேண்டிய நாள் இன்றைய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும் என்றாலும் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். இன்றைய நாளிலே இறைவனை அதிகம் நினைக்க வேண்டும். கோளறு பதிகம் படியுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் இன்றைய நாளிலே வாங்கக்கூடாது. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். வீண் விரயங்கள் ஒரு சிலருக்கு உண்டாகும். கவனமாக இருக்க வேண்டும். காரிய அனுகூலம் உண்டாகின்ற நாள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். ஒரு சிலருக்கு உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே இறை வழிபாடு அதிகம் செய்ய வேண்டும். சிவனை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டு. வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள். கடன் தொல்லைகள் விலகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். நல்லவை அதிகம் நடக்கின்ற நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். சிறப்பான நாள். சிவனை வணங்குங்கள். மேலும் நல்லவையே நடக்கும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார்.
ஆகவே நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுகின்ற நாள். இறைவனிடத்திலே நீங்கள் வைக்கின்ற வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறுகின்ற நாளாக இருக்கின்றது. வீடு, வண்டி, வாகன வகையிலே மாற்றங்கள் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். நீங்கள் வேலை பார்க்கின்ற அலுவலகத்திலே உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். தொழில் தொடங்கும் முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை சந்தோஷத்தை கொடுக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். நண்பர்கள், உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றது. சிவனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் உண்டாகின்ற நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். அலுவலகத்திலிருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். மொத்தத்தில் இன்றைய நாள் கடன் பிரச்சனைகள் தீர்ந்து, பொருளாதாரம் உயர்ந்து, முயற்சிகள் வெற்றியை தந்து, பிள்ளைகளால் பெருமைகள் சேருகின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்து மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி என்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வேலையிலே எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். முன்னோர்கள் சொத்திலே இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகளெல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்து மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். அலுவலகத்திலே குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். ஆகவே இன்றைய நாள் விழிக்கும் போதே, கண் விழிக்கும் போதே குலதெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே எழுந்திருங்கள். குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லி, குலதெய்வத்துக்கு நமஸ்காரம் என்று சொல்லி குலதெய்வத்தை மனதார நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. ஆகவே யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள். கவனமாக இருக்க வேண்டிய நாள். சிவ வழிபாடு செய்து சிந்தை குளிர வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆகவே கவனமாக இருக்கவும். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. வேலுண்டு வினை இல்லை, மகிழுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. கந்தனை நினைத்தால் கவலையே இல்லை. நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் முருகப்பெருமானை நினைத்து, முருகா வழிவிடுவாய், வரம் தருவாய் என்று அவனை நினைத்தால் ஓடோடி வந்து நமக்கு அருள் புரிகின்ற அற்புதமான தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய ஆலயங்கள் எத்தனையோ இருக்கின்றது. ஆறுபடை வீடுகள் மட்டுமல்லாமல் ஆங்காங்கே முருகனுடைய கோவில்கள், திருக்கோவில்கள், பண்டைய கோவில்கள் நிறைய இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற கோவில் அற்புதமான ஒரு கோவில், வல்லக்கோட்டை முருகன் கோவில். இந்த வல்லக்கோட்டை முருகன் கோவிலை பற்றித்தான் இன்றைய நாளிலே நாம் இந்த ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். வல்லக்கோட்டை முருகனுக்கு என்ன சிறப்பு? இங்கு வேண்டுதல் வைத்தால் என்னவெல்லாம் நடக்கும்? எல்லாவற்றையும் பார்க்க இருக்கின்றோம். காஞ்சிபுரம் மாவட்டத்திலே திருப்பெரும்புதூர், ஸ்ரீபெரும்புதூர் தாலுக்காவிலே வல்லக்கோட்டை
என்ற ஊர் இருக்கின்றது. இந்த வல்லக்கோட்டையிலே அமைந்திருக்கின்ற ஆலயம் நாளடைவிலே வல்லக்கோட்டை முருகன் கோவில் என்று ஊர் பேர் சேர்ந்தே இங்கு இந்த ஆலயம் அழைக்கப்படுகின்றது. இந்த ஆலயத்தினுடைய தொன்மை என்று பார்த்தால் மிக 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 பழமையானது. முருகப்பெருமானுடைய காலத்தோடு தொடர்பு கொண்ட கோவில் இந்த கோவில். ஆச்சரியமூட்டும் உண்மை. முருகப்பெருமான் காலத்திலே சூரபத்மன் மட்டுமல்ல, அசுரர்கள், ஏகப்பட்ட அசுரர்கள் தொல்லை கொடுத்து ஆடினார்கள். அசுரர்களுக்கான காலம். இப்போது கலிகாலம் என்பது என்ன? கலிகாலத்திலே நாம் அசுரர்களிடத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கலிகாலத்திலே கெட்டவை தான் ஓங்கி இருக்கும் என்று சொல்வார்கள். ஆகவே இந்த காலம் என்பது கெட்டவை ஓங்கி இருக்கின்ற காலங்கள். கலிகாலம் முழுக்க அப்படித்தான் இருக்கும். அதுபோல அசுரர்கள் தலைவிரித்தாடிய அப்படிப்பட்ட காலத்திலே வல்லன் என்கின்ற ஒரு அசுரன், மிகப்பெரிய அசுரன், அவனை முருகப்பெருமான் வதம் செய்த இடம் இது. வல்லனை வதம் செய்த இடம், வல்லனை வதம் செய்த கோட்டை வல்லன் கோட்டை என்று ஆகி பின்னர் அது வல்லக்கோட்டை முருகன் என்ற பெயரை நிலைத்து நின்று விட்டது. இந்த தலம் தேவர்களுடைய அரசன் இந்திரனால் பூஜிக்கப்பட்டு திருப்பணிகள் கூட அவர் செய்யப்பட்டதாக, அவர் கையால் செய்ததாக வரலாறு இருக்கின்றது. ஒரு முறை அசுரர்களுடனான யுத்தத்துக்கு செல்லும் முன் முருகப்பெருமானை வழிபட்டு கூடுதல் பலங்களை பெற விரும்பினான் இந்திரன். அதனால் எங்கு சென்று வழிபடுவது என தன்னுடைய குருவான பிரகஸ்பதியிடம் கேட்டார். பிரகஸ்பதி தான் தேவர்களுக்கெல்லாம் குரு. அவரிடம் கேட்க அவரோ முருகப்பெருமானுடைய அருமை பெருமைகளை எல்லாம் சொல்லி, முருகப்பெருமானுடைய தலங்களிலே இந்திரா, நீ சென்று வழிபட வேண்டிய இடம் வல்லக்கோட்டை, பூவுலகத்திலே அமர்ந்திருக்கின்ற வல்லக்கோட்டைக்கு சென்று வழிபட்டு பின் உன்னுடைய யுத்தத்துக்கு செல்வாயாக என உத்தரவிட்டார். அவருடைய உத்தரவுப்படி இந்திரன் இத்தலம் வந்து வழிபட்டதாக ஸ்தல புராணம் இருக்கின்றது, வரலாறு இருக்கின்றது. அவன் ஒரு பாதிரி மரத்தடியிலே முருகனுடைய உருவத்தினை பிரதிஷ்டை செய்து ஸ்தாபித்தான். அந்த முருகனுக்கு அபிஷேகம் செய்யும் பொருட்டு தன்னுடைய வஜ்ராயுதத்தால் பூமியை துளைத்து ஒரு குளத்தை உருவாக்கி அந்த தண்ணீரிலே இருந்து அபிஷேகம் செய்தான் இந்திரன். முருகப்பெருமான் எல்லா வரமும் அவனுக்கு அருளினார். போரிலே பெரும் வெற்றியும் பெற்றான். இன்றும் அத்தலத்திலே அக்குளம் வஜ்ர தீர்த்தம் என்ற பெயரோடும் இந்திர தீர்த்தம் என்ற பெயரோடும் அழைக்கப்பட்டு அழியாத அடையாளமாக வல்லக்கோட்டை முருகன் கோயிலுடைய அடையாளமாக திகழ்கின்றது என்றால் எத்தனை பெரிய பாக்கியம். நாம் எல்லோரும் அந்த ஆலயத்தை அடிக்கடி தரிசிக்கின்ற ஒரு நிலையிலே இருக்கின்றோம் என்பது எத்தனை நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிற பேர். இத்தலத்தினுடைய வரலாறு என்று பார்த்தால் பகீரத மன்னனுடையது. இது கங்கையினை பூமிக்கு அழைத்து வந்த அந்த பகீரதன், அவன் வேறு, இவன் வேறு. இவன் இலஞ்சி என்னும் நாட்டை ஆட்சி செய்து வந்த மன்னன், மகாகர்வி. தன்னுடைய நாடு செழிப்பானது, வளமானது, அதனால் எல்லோரும் தன்னை தேடி வருகின்றார்கள் எனும் இனுமாப்பு அவனுக்கு இருந்தது. அந்த கர்வத்திலே தன்னை நாடி வந்த நாரத முனிவரை அவமானப்படுத்தி விட்டான். அவர் ஆத்திரத்திலே நாட்டை விட்டு வெளியேறும்போது கோரன் என்னும் அசுரரை கண்டார். அவன் நாரதரை வணங்கி ஆசி பல பெற்றான். அவனுடைய பணிவில் உருகிய நாரதர் அவனை பற்றி விசாரித்தார். அவன் தான் அஸ்வமேத யாகத்துக்காக திக்விஜயம் செல்வதாக கூறினான். அஸ்வமேத யாகம் என்பது மிகப்பெரிய யாகம். எல்லா மன்னர்களையும் வெல்வது அவனுடைய நோக்கம். அவனிடம் இலங்கை மன்னன் பகீரதனை வென்றால்தான் உன் யாகம் பூர்த்தியாகும் என சொல்லி அவனுக்கு மேலும் ஆசைகளை வழங்கினார் நாரத மகரிஷி. அந்த கோரன் என்னும் அசுரனும் பகீரதனை வென்று அவன் நாட்டை கைப்பற்றி விட்டான். பகீரதன் தப்பி ஓடினான். அப்படி ஓடியவன் நாரத முனியனை சந்தித்து அவருடைய கால்களிலே சாஷ்டாங்கமாக விழுந்து சரணடைந்தான். அவனுடைய கர்வம் எல்லாம் அகன்றிருந்தது. பெரும் மன்னனாக பெரும் அதிகாரத்தோடு இருந்தவன் ஒன்றுமில்லாத நாடோடியாக உயிருக்கு அஞ்சி ஓடிக்கொண்டிருந்தான். இதுதான் வாழ்க்கை. இன்றைக்கு நாம் கஷ்டப்படுகின்றோம் என்று நினைக்கக்கூடாது. நாளை நமக்கு நல்ல நிலை வரும். அதுபோல இன்றைக்கு நாம் நன்றாக இருக்கின்றோம்,
பிறரை எள்ளி நகையாடலாம் என நினைக்கக்கூடாது. நாளை நம்முடைய நிலை அப்படியே மாறும். ஆக காலச்சக்கரம் என்பது தாழ்ந்தவரை மேலே கொண்டு வரும், மேலே இருப்பவரை தாழ கொண்டு வரும். ஆகவே அவன் நாரத மகிழ்ச்சியை வணங்கினான். அவனிடம் துர்வாச முனிவரிடம் செல், அவர் உனக்கு நல்ல வழி தருவார் என கூறி அனுப்பினார் நாரதர். பகீரதனும் துர்வாச மகரிஷியிடம் ஓடினான். துர்வாசர் அவனை வல்லக்கோட்டைக்கு அனுப்பினார். பாதிரி மர அடியிலே இருக்கின்ற முருகனை வணங்கச் சொன்னார். அவனும் அந்த தீர்த்தத்திலே நீரெடுத்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து விரதமிருந்து வழிபட்டான். அவனுடைய தவத்துக்கு இறங்கி முருகப்பெருமான் சித்திரை மாதம் சுக்கிர வாரத்திலே காட்சி கொடுத்து மீண்டும் அரசுரிமை கிடைக்குமாறு வரம் அருளி அவனை மன்னித்தருளினார். அதன் பிறகு தன்னுடைய நாட்டை மீட்ட அவன் இங்கு முருகப்பெருமானுக்கு கோவிலை ஸ்தாபித்தான். அதிலிருந்து இங்கு வழிபாடுகள் அருமையாக தொடங்கின. இன்று அந்த வல்லக்கோட்டை ஆலயமானது அற்புதமான ஒரு ஆலயமாக இருக்கின்றது. மேலும் இந்த ஆலயம் அருணகிரிநாதர் வந்து வழிபட்டு பாடிய ஸ்தலமாகும். அருணகிரிநாதர் இந்த ஆலயத்தை பற்றி பாடியிருக்கின்றார். அவர் இப்பக்கம் திருப்போரூர் வந்து முருகப்பெருமானை தரிசித்து விட்டு மறுநாள் திருத்தணி செல்லலாம் என நினைத்து கொண்டே உறங்கிவிட்டார். அவருடைய கனவிலே வந்த முருகன், பக்தனே என்னை மறந்தாயோ என மும்முறை சொன்னார். எந்த தலத்தை மறந்தேன் என குழம்பிய அருணகிரிநாதர் முருகனே தனக்கு வழிகாட்டட்டும் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். அப்படி செல்லும் வழியிலே வல்லக்கோட்டையினை கண்டடைந்து இதுதான் தான் தவறவிட்ட முருகன் என மகிழ்ந்து மனமாற பாடினார். 8 பதிகங்களை இந்த ஆலயத்திலே பாடியிருக்கின்றார் அருணகிரிநாத பெருமான். தன்னுடைய பாடல்களிலே வல்லக்கோட்டையை கோட்டை நகர், கோட்டையாம் பட்டி, கோடை எனும் பட்டி மற்றும் கோட்டை என குறிப்பிடுகின்றார் அருணகிரிநாதர். வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி கோவில் 5 நிலை ராஜகோபுரத்துடன் புராதன பெருமையோடு அமைந்திருக்கின்றது. இந்த வாயுர் கோபுரத்தை தாண்டி உள்ளே சென்றது மகா மண்டபத்திலே கொடிமரம், பலிபீடம், பின்பு கருவறை. வாயிலை கடந்து சென்றவுடன் ராஜ கம்பீரத்தோடு 7 அடி உயரத்திலே கிழக்கு நோக்கியபடி வள்ளி தேவசனா சமேத அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி சன்னதி இருக்கின்றது. இந்த ஆலயத்துக்கு வந்தால் நம்முடைய ஜாதக ரீதியான எல்லா விதமான தோஷங்களும் சரியாகும். திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து தரிசனம் செய்தால் நிச்சயமாக திருமண தடைகள் நீங்கும், வாழ்வு மேலோங்கும். ஒரு தொழில் தொடங்குகின்றீர்களா, வல்லக்கோட்டை முருகனை பங்குதாரராக வைத்து தொழிலை தொடங்குங்கள். உங்களுடைய தொழில் மிகப்பெரிய விருத்தி அடையும். ஆக நாம் நினைத்ததெல்லாம் கொடுக்கின்ற அற்புத தெய்வம் முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானை வணங்கி வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.